வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம சீரியலில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. எனக்கு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வர்ற ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. டயலாகு, பையன் ரசாயனத்தில் பட்டம் படிக்கிறான் அப்படிம்பாங்க. உடனே அதுக்கு இன்னொருத்தர் வந்து, அப்படியா, பேஷ் பேஷ், பையன் ரொம்ப புத்திசாலியாக இருப்பானோ அப்படின்னு கேட்பாரு. அந்த காலத்துல எல்லாம் இயற்பியல் வேதியியல்னு சொல்லலை, பௌதிகம் ரசாயனம் இப்படிதான் வந்து சொல்லுவாங்க. பௌதிகம் அப்படின்னாக்கா இயற்பியல் ஃபிசிக்ஸ், ரசாயனம் அப்படின்னாக்கா வேதியியல் கெமிஸ்ட்ரி. அந்த காலத்துல எல்லாம் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப புத்திசாலிங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டு கிடைக்கும். பொதுவான படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கணிதம், அறிவியல், வரலாறு, புவியியல் இப்படிதான் வந்து இருந்தது. அந்த அறிவியல்ல பார்த்தீங்கன்னாக்கா இயற்பியல், வேதியியல், உயிரியல் இதுதான். அதுக்கப்புறம் தேவைகள் அதிகமாக இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணுங்கிறதுனால இன்னும் அதை நுணுக்கமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஜெக்ட்ஸை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பைஃபேப்ரிகேட் பண்ண பயாலஜிங்கிறது வந்து ஜுவாலஜி, பாட்டனின்னு எல்லாம் வந்து டீட்டெயிலாக படிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஹியூமன் பாடியவே வந்து நம்ம ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு தான் சொல்லலாம். போன் எல்லாம் கால்சியம், பிளட் வந்து ஹீமோக்ளோபின். அதனால தான் அலோபதி மெடிசனில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்துகள் எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு மருந்துகளாக தான் இருக்கும். இந்த அலோபதி மருந்து தயாரிக்கிறப்ப பயாலாஜிக்கலி ஆக்டிவ் மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒன்றா கலந்து புது கெமிக்கலை உருவாக்கி மருந்தாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஃபார்மா அப்படிங்கிறதும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்தது தான் வந்து ஃபார்மா. இப்போ உங்களில் யாருக்காவது வந்து ஃபார்மா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ஃபார்மா சயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகுது, இல்லைனாக்கா பிஃபார்ம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பட் எனக்கு வந்து அந்த ஃபார்மா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணணும், ஃபார்மா ஃபேக்ட்ரியில் வந்து நான் மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் வேலை செய்யணும்னு எல்லாம் நீங்கள் விரும்புனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி எடுத்து படிங்க, எம்எஸ்சியில் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு எடுத்து படிங்க. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது பூரா வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மா சப்ஜெக்டை தான் வந்து டீல் பண்ணுது. நீங்கள் +2லேயே படிச்சிருப்பீங்க CH3OH மெத்தனால். அதுக்கப்புறம் வந்து எத்தனாலுக்கு என்ன C2H5OH, அதை வந்து CH3CH2OH அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. அதுக்கு நடுவில் எல்லாம் ஒரு பாண்ட் ஒரு கோடெல்லாம் போட்டு எழுதியிருப்பீங்க. இதெல்லாம் தான் வந்து கெமிக்கல் ஃபார்முலா, கெமிக்கல் மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதில் என்ன மாதிரி பாண்டு, சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, எப்படி அது வந்து ஆக்டிவ் ஆகுது எல்லாமே வந்து அதில் நம்ம கற்றுக்கிறோம். இந்த மாதிரி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்கிறது வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு ஏரியாவில் பார்க்க போனாக்கா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக் மாலிகுல்ஸு. இதன் அடிப்படையிலேயே வந்து கெமிஸ்ட்ரியை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன, கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், சிஹெச்னு படிக்கிறீங்க இல்லையா, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணது தான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிஹெச் இல்லாமல் மிச்சம் எல்லாமே வந்து என்னன்னாக்கா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் படிக்க போகிற மெயினான சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் படிக்கிறீங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் படிக்கிறீங்க. இது கூடவே வந்து இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஆசிட் எடுக்கிறீங்க, ஒரு ஆல்கலைன் எடுக்கிறீங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்டர் செப்பரேட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஏதோ செடிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இன்னொரு புது காம்பினேஷனில் ஒரு செடிமெண்ட் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கணும் இல்லையா, இதனோட வெயிட்டு, அதான் அந்த மாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாலிகுலர் பிஹேவியர், மூமெண்ட்ஸு, இது இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக கெமிஸ்ட்ரியில் படிக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நார்மலாக இந்த கெமிஸ்ட்ரி எங்கே வேலை செய்யுது, நம்மளே சொல்கிறோம், அவனுக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி செட் ஆகலை அதனால் நான் கழட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாம் இல்லையா. அந்த கெமிஸ்ட்ரி வேற. இந்த கெமிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன, இப்போ பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பெட்ரோலியம் அதனோட அந்த க்ரூட் ஆயில் வந்து நம்ம
ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து வந்து தார் வருது, மெத்தனால் வருது, அதுக்கப்புறம் வந்து கேஸ் வருது, பெட்ரோல் வருது, டீசல் வருது, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. ஃபாரஃபின்னு சொல்லி மெழுகு வருது. அதை தான் நம்ம வந்து கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாத்துலேயுமே கலந்து வித்துடுறாங்க. நம்மளும் வாங்கி ஹாப்பியாக சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான கெமிக்கல். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரின்னு உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் நிறையா கெமிக்கல்ஸு, நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, ஆக்டிவிட்டீஸு நிறையா நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரிஸை பற்றி படிக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மசூட்டிக்கல்ங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கெமிஸ்ட்ரி பேஸ்டாக தான் இருக்குது. பயாலாஜிக்கலி ஆக்டிவ் மாலிகுல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அவங்க வந்து புது மருந்துகளை உருவாக்குறாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தால் அங்கே வந்து கெமிஸ்ட் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ மருந்து தயாரிக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரிஜினல் நேமு. நிறைய ஃபாரின்ஸ்லாம் போனீங்கன்னாக்கா ஃபார்மானா தெரியாது, கெமிஸ்ட் அப்படின்னா தான் தெரியும். ஃபார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. கெமிஸ்ட்ரிங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. கேஸாக வந்து ஆகாயத்தில் இருக்குது, சாலிடாக வந்து பூமியில் இருக்குது, வாட்டராக வந்து கடலில் இருக்குது. கடலுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் என்னென்னமோ பேரில் எல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கலாம். கடல்லேருந்து பெட்ரோல் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ நிறையா கெமிக்கல்ஸ் வந்து கடலுக்குள்ளேயும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் ஆகட்டும், பூச்சி மருந்தாகட்டும், நிறையா களைக்கொல்லி அது இதுன்னெல்லாம் நிறையா மருந்து வருது இல்லையா? கெமிக்கல் மருந்து வருது இல்லையா? எண்டோசல்ஃபான் ஃபேமஸான மருந்து, எல்லாருக்கும் தெரிஞ்ச மருந்துன்னு நினைக்கிறேன் நான். இந்த எண்டோசல்ஃபான் இதெல்லாம் என்ன? ஏதோ 4-5 கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு புது கெமிக்கல் வருது. அது இந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் ஆகுது. இது ஜுவாலஜி பேஸாக வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஹியூமன் மெடிசனாக வந்துடுது, இல்லைனாக்கா அனிமல்ஸுக்குள்ள மெடிசனாக வந்துடுது. இதையே பொட்டானிக்கல் சைடில் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா க்ராப்புக்கு உள்ள மெடிசின்ஸாக வந்துடுது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூரியா, இந்த மாதிரி உரங்கள், பூச்சி மருந்து, களைக்கொல்லி, இந்த மாதிரி அக்ரி சம்பந்தமான எல்லா கெமிக்கல்ஸையும் வந்து அக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அக்ரோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சுரல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பில் படிக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து சி அண்ட் ஹெச் கார்பன் ஹைட்ரஜனை அதிகமாக படிக்கிறீங்களோ அதே மாதிரி சல்ஃபேட்டை பொறுத்து அதிகமாக படிச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து டையிங் கெமிஸ்ட்ரி ஆயிரும். டெக்ஸ்டைலுக்கு எல்லாத்துக்கும் டை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ நம்ம ஷர்ட்டெல்லாம் கலர் ஷர்ட்ஸு வருது, டெக்ஸ்டைல் டையிங் பண்ணுறாங்க இல்லையா? அந்த டெக்ஸ்டைல் டையிங்க்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபேட். அந்த சல்ஃபேட்டு கூட விதவிதமான கெமிக்கல்ஸை கலக்கிறதுனால உங்களுக்கு விதவிதமான கலர்கள் கிடைக்குது. அப்போ இந்த கெமிஸ்ட்ரி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னாக்கா டையிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து லாங்குவேஜஸ்ஸு, மேத்ஸு, ஃபிசிக்ஸு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் கோர் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன படிக்கிறீங்கன்னாக்கா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சுரல் கெமிஸ்ட்ரி, டையிங் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா விதமான படிப்புகளுமே உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் கவர் ஆயிடுது. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் கெமிஸ்ட்ரி படித்த பீப்புள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. அதனால கெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிமாண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு படிப்புக்கு பல இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் நீங்கள் போகலாம். எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் குவாலிட்டி அஷூரன்ஸில் கெமிஸ்ட்ரி பீப்புள் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது லேப் டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணுறது, யூரின் டெஸ்ட் பண்ணுறது, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அவங்கள வந்து நம்ம மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்னு சொல்கிறோம். இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் லேப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மெயினாக என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னாக்கா இப்போ ஓர்லேருந்து நம்ம அந்த பர்டிகுலர் மெட்டலை வந்து வெளியில் எடுக்கிறோம். அயன் ஓர்லேருந்து அயனை வெளியில் எடுக்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் தெரிஞ்சுப்பீங்க. கெமிஸ்ட்ரியை வந்து நிறையா லெவலில் சொல்லித்தர்றாங்க. சயின்ஸ் லெவல்லையும் சொல்லித்தர்றாங்க, டெக்னாலஜி லெவல்லையும் சொல்லித்தர்றாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து சயின்ஸ் பேஸ்டு. இதில் வந்து பியூர் சயின்ஸ்னு சொல்லி நீங்கள் இந்த ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வர்றீங்க. இதில் வந்து ப்ராசஸ் தான் படிக்கிறீங்க. இது கூட இதை ஆட் பண்ணாக்கா இந்த மாதிரியெல்லாம் வருது, அந்த மாதிரி காம்போசிஷன், காம்பினேஷன்ஸ் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்முலாஸு,
பாண்ட் இதெல்லாம் வந்து நீங்க படிக்கிறீங்க. இதையெல்லாம் பேசிக்கா வச்சுட்டு, இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஏதாவது ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வரோம்னா, அதுக்கு மிஷினரீஸ் தேவைப்படும் இல்லையா? மிஷினரீஸ்ன்னு வந்துருச்சுன்னா இன்ஜினியரிங். அப்ப இந்த கெமிஸ்ட்ரிங்கிற படிப்பு வந்து பிஇல கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி படிப்பா வருது. இந்த பிஇ, பிடெக் இந்த படிப்புகள்ல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னாக்கா, இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் கெமிஸ்ட்ரி ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிப்பீங்க. அந்த ஆப்பரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மிஷினரீஸு, டெக்னாலஜிஸு, எக்யூப்மெண்ட்ஸு இத பத்தி எல்லாம் படிப்பீங்க. அப்ப இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பேசிக்கா இருந்தது அப்படின்னாக்கா, இதிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம், இதன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்க வந்து பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல மிஷினரீஸ் மூலமா நீங்க வந்து கத்துப்பீங்க. இப்ப பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒருத்தர் படிக்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து இன்ஜினியரிங் கான்செப்டோட அந்த இன்ஜினியரிங் மைண்ட் செட்ல தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ஆனா பேசிக் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஜாபா இருந்தாலும் அவங்கனால ஈஸியா சேர்ந்து செய்ய முடியும். ஈவன் குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி, டெஸ்டிங் மாதிரி, அனாலிசிஸ் மாதிரி எந்த ஜாபா இருந்தாலும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பீப்புள்னால ஈஸியா வந்து கேரி அவுட் பண்ண முடியும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சா கவர்மெண்ட் ஜாபும் நிறையா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அக்மார்க் லேபரேட்டரிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த அக்மார்க் லேபரேட்டரிஸ் ஆகட்டும், தர நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த தர நிர்ணயம் பண்ணக்கூடிய அக்மார் லேபரேட்டரிஸ் ஆகட்டும், பல டிபார்ட்மெண்ட்டுகள்ல வந்து கெமிஸ்ட்ரி படிச்சவங்களோட தேவை அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். பிரைவேட்ல நீங்க கவலையே பட வேண்டியதில்ல. பிரைவேட்ல நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் பார்மசூட்டிக்கல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ப்ராசஸ் இன்ஜினியராவும் இருக்கலாம். மருந்து விக்கிற மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாவும் உங்களால வேலை செய்ய முடியும். எல்லாமே கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் தான். எல்லாம் கெமிக்கல் ஓரியன்டட் தான். நாமக்கல்ல இருந்து கரூர் போற வழியில இருக்கிற பிஜிபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். நம்ம கூட இப்ப டாக்டர் ஆர் வெங்கடேஸ்வரமூர்த்தி, ஹெச்ஓடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற படிப்பை பற்றி அவர்கிட்ட பூரா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாம. இப்போ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ராசஸிங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்ச சுகர்ஸு. இப்போ சுகர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய மேனுஃபேக்சரிங்கு, அப்புறம் வந்து ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்டட் தான் இருக்குதுங்க. இப்போ மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கெமிஸ்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ட்ரக் மாலிகுலாக மாற்றுறாங்க. அந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் வந்து பயன்படுது அப்படிங்கிறது வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரலில் நீங்கள் போடக்கூடிய உரங்களில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத வந்து கெமிஸ்ட்ரி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, அதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட்ஸு அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோடைய ஒவ்வொரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சருக்கான ஸ்கெலிட்டன், அதாவது கார்பன் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் டையு, கிளாத்து, பெயிண்ட்டு, பேப்பரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்டட் தான். அது வந்து ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுங்க. சார், இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பு படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா சார்? பையன் +2ல என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும்? இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது கட் ஆஃப் மார்க் இருக்கா? அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன சார்? +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. இதில் வந்து கட் ஆஃப் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். ஹை நேம் இஸ் ஸ்டீஃபன் ராஜ். இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு அது என்னன்னு புரியாது. அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளோவும் தெரியாது எனக்கு கெமிஸ்ட்ரின்றது. அதுக்கப்புறம் தான் இருக்க ரொம்ப புரிஞ்சது எனக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டுனா நல்லா படிக்கலாம். ஸோ அந்த கெமிஸ்ட்ரின்றது எடுத்து நான் 12th வந்து பியூர் சயின்ஸ்ன்ற ஒரு குரூப் எடுத்தேன். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி வேகன்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால நான் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் போட்டதுனால, ஸோ அதனால் வந்து கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஒர்க்கிங் சரி, ஜாபு எல்லாத்துக்குமே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தமாரி தோணுச்சு. அதனால தான் அந்த கெமிஸ்ட்ரி தான் நான் எடுத்தேன் சார். அப்புறம் பார்த்தா கெமிஸ்ட்ரின்னு பார்த்தா கொஞ்சம் படிக்கவும் கொஞ்சம் விருப்பமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா போக புரியுது. டேடி ஃபைனல் இயர் வந்துட்டப்போ நான். சார், இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்புக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன செலவாகும், இது எவ்வளோ வருஷம் படிப்பு,
இந்த படிப்பு படிக்கிறதுக்கு பசங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தோ இல்லை பிரைவேட்ல இருந்தோ ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கா சார்? 3 இயர்ஸ் கோர்ஸுங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஸ்காலர்ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குதுங்க, எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ எங்கள் காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டருக்கு 13,000ங்க. அது மட்டும் ஃபீஸ் வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 500 வருங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஃபீஸும் நாங்கள் வாங்குறது இல்லைங்க. இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பு மூலமாக பசங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க சார்? ஃபர்ஸ்ட் இயரில் என்ன படிக்கிறாங்க, செகண்ட் இயரு, தேர்ட் இயர்ல எல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க? இந்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்ன சார்? ஃபஸ்ட் இயரில் ஜென்ரல் தமிழ் படிக்கிறாங்க சார், இங்கிலீஷ் படிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கெமிஸ்ட்ரி வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயரில் படிக்கிறாங்க சார். செகண்ட் இயரில் தமிழ், இங்கிலீஷு, அதே மாதிரி ஜென்ரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. அப்புறம் அலைடு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து மேக்ஸு, செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு படிக்கிறாங்க சார். இப்போ தேர்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக தான் படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி, டையிங் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க சார். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறபோது அவங்க வந்து ஆர்கானிக் பற்றின காம்பவுண்ட்ஸினுடைய நேச்சரு, அது ப்ரிப்ரேஷனு, அதோடைய யூசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஆர்கானிக் ஓரியன்டான இண்டஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிங்கிறது தனியாக ஸ்பெசிஃபிக்காக அவங்க படிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. இது ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் உர தொழிற்சாலை, நெக்ஸ்ட்டு டை கெமிஸ்ட்ரி. டையிங் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டை வந்து மிக்ஸ் பண்ணால் என்னென்ன கலர் கிடைக்கிறது, அதோடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலிகுலோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஓரியன்டேஷனு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஹாய், ஐ எம் விஷ்ணுப்ரியா. நான் நெக்ஸ்ட்டு இப்போ பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எம்எஸ்சி படிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு பிஎஸ்சி எடுக்கும்போது ஃபார்மசி எடுக்கணும்னு எனக்கு ஆசை. பட் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். பட் கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது, ஈஸியாகவே இருக்குது. இது முடிச்சுட்டு நான் ஃபார்மா போகணுன்னு நினைக்கிறப்போ நான் எம்எஸ்சி ஃபார்மஸ்டிக்கல் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது சூஸ் பண்ணால் நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணுவேன் ஜாப்க்கு. சார், இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கூட வேறு ஏதாவது வேல்யூ ஆடட் கோர்சஸ் படிக்கணுமா? அந்த மாதிரி படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கூட ஏதாவது என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு, பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அந்த மாதிரி படிக்கணுன்னா என்னென்ன வேல்யூ ஆடட் கோர்சஸ் இருக்குது? அது நம்ம காலேஜ் ஏதாவது சொல்லி தர்றாங்களா, இல்லை அவங்க எங்கே படிக்கணும் சார்? அதுக்கு என்ன செலவாகும்? இப்போ நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போதுமானதுங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு. இருந்தாலும் நாங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூடட் கோர்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோங்க சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோ கெமிஸ்ட்ரி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் அவங்க லேப் டெக்னீஷியனாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற வேல்யூடட் கோர்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் வந்து சோப் மேனுஃபேக்சரிங், ஷாம்பு மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே அதில் சொல்லி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அனலைசிஸ். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் கெமிஸ்ட்ரி தான் இருப்பாங்க குவாலிட்டி அனலைசிஸ்க்கு. இப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து வேல்யூடட் கோர்சஸாக சொல்லி கொடுக்குறதுனால அவங்க ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கெம்ட்ரா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெக்னிக் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்க. இது ஃபர்தராக அவங்களுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு போகும்போது இந்த கெம்ட்ரா ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூடட் கோர்ஸ் வந்து டாக்கிங் ப்ரோக்ராம் நான் வந்து சொல்லி கொடுக்குறோங்க சார். இந்த டாக்கிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டுங்க. இப்போ நம்ம ப்ரோட்டீன் கூட டாக் பண்ணுறதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அவங்க டிசீஸை வந்து க்யூர் பண்ணுதுங்கிறத வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது அவங்களுக்கு ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சார், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்புக்கும் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன சார்? ரெண்டில் எது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஜாப் ஃபெச் பண்ணுற மாதிரியோ இல்லை
படிக்கிறதுக்கு செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி எந்த படிப்பு இருக்குது சார்? இல்லை, ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸ் கோர்ஸுங்க சார். இப்போ பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸுங்க சார். இப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு 1 இயருக்கு முன்னாடியே அவங்க ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. அவங்க ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க சார். ஆனால் பிஇ இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸ் அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஜாப் வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்குங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அது பேசிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிடுறாங்க சார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெமிஸ்ட்ரி நாலேஜ் நல்லா இருக்குதுங்க. இப்போ பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க, டெக்னாலஜி ஓரியன்டாக, மெஷினரிஸ் ஓரியன்டாக அவங்க படிக்கிறாங்க சார். அவங்க மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜாப்க்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கெமிஸ்ட்ரி படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாப்க்கும் அவங்க போகிறதுக்கு அவங்க தயாரான நாலேஜ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்டி செக்ஷன் இல்லாத ஒன்றுமே எதுவுமே கிடையாதுங்க சார். இப்போ அந்த ஆர்என்டி செக்ஷனில் அந்த பேசிக் கெமிஸ்ட்ரி படித்த பசங்க ஈஸியாக போயிட்டு அவங்க ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் நல்லாவே இருக்குதுங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார் டெக்னாலஜி அண்டு மெஷினரிஸ் மட்டும்தாங்க சார் அவங்க படிக்கிறாங்க. அதனால் ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணுறம்போது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த பசங்க ஈஸியாக ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சார், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்புக்கும் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படிப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் அண்ட் ஒரு கம்பேரிசன் என்ன சார்? இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தட்டிக் அண்டு ஸ்மால் மாலிகுல்ஸுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை அனலைஸ் பண்ணுறது தாங்க சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்க. இப்போ பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ மாலிகுல் அல்லனா லிவிங் திங்ஸு அனலைஸ் பண்ணுறது தாங்க சார் பயோகெமிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸு, அதோடைய பிஹேவியர், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸு, அனிமல்ஸு பிஹேவியர், டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதோடைய அனலைஸ் பண்ணுறது தாங்க சார் பயோகெமிஸ்ட்ரி. ஆனால் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்மால் மாலிகூல்ஸோடைய ஸ்ட்ரக்சர், ஓரியன்டேஷனு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாலிகூல்ஸை ஒன்றோட ஒன்று சேர்த்து நியூ மாலிகூல்ஸை எப்படி மேக்ரோ மாலிகூல்ஸை உருவாக்குறதுங்கிறத வரைக்கும் அதோட ப்ராசஸ் எல்லாம் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாங்க சார். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் த்ரிஷா ஃப்ரம் 3rd பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. நான் வந்து நிறைய ஆப்ஷன் இருந்தது, பட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பர்சனலாக நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தது. நிறைய ரிசர்ச்சும் நம்ம வந்து இங்கே லேர்ன் பண்ண முடியுது. ஸோ நார்மலி வந்து இது ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே வந்து இருக்குது சார். நிறைய வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட்லேயும் சரி, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் ஃபீல்டில் வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷனை இந்த இந்தியாவுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியும் சார் கெமிஸ்ட்ரி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் ஜாப்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் ஜாப்ஸு நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்தியா, இதில் அவங்க ஈஸியாக அவங்க போகலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் ஜாப் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அதில் அவங்களுக்கு ஜாப் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு ஜியோ சயின்டிஸ்ட் அண்டு ஜியாலஜிஸ்ட்டாக அவங்க போகலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் மெட்டலாஜிக்கல் லெபார்ட்டரியில் அவங்க ஒர்க் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனில் அவங்க ஒர்க் பண்ணலாம். கவுன்சில் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் அவங்க வந்து ஜாப்க்கு போகலாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜியில் அவங்க வந்து ஜாப் போகலாம். நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர், இதில் வந்து அவங்க ஜாப் போகலாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க. இதுக்கு அவங்க மெயினாக என்ன படிக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்குதுங்க. அது ஈஸியாக அவங்க ஜாப்பு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நிறைய ஜாப்ஸ் இருக்குங்க சார். என்ன அப்படின்னா இப்போ ஸ்கூல் டீச்சராக போகலாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சராக, ஸ்கூல் டீச்சராக போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸராக, காலேஜ் ப்ரொஃபஸர் போகலாம், யூனிவர்சிட்டி கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக போகலாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் சபார்டினேட் சர்வீஸ்ன்னு இருக்குங்க சார், அங்கே கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இந்தியா அப்படிங்கிறத இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, அதிகப்படியான ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க சார். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, சிக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு ஜாப் போகிறாங்க சார். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி, கிளாஸ் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலாக கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு அதிகமாக ஜாப் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பொதுத்துறை நிறுவனம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ், ஓஎன்ஜிசி, அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து ஜாப் ப்ளேஸ் ஆகிறாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்தியா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இதில் அதிகமாக பசங்க வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பசங்க ப்ளேஸ் ஆகிறாங்க சார். நெக்ஸ்ட்டு கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு ஜாப் போகலாங்க. நெக்ஸ்ட்டு மேக்னீஸ் ஓர் இந்தியா லிமிடெட், மினரல் எக்ஸ்ப்ளோஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் போகலாங்க. நெக்ஸ்ட்டு நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸு, இதில் கெமிஸ்ட்ரி படித்த பசங்க எல்லாமே இதில் வந்து போய் அவங்க ப்ளேஸ் ஆகலாங்க. இது இல்லாமல் அதர் ஜாப்ஸ்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அனலைஸ்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜர், சயின்டிஸ்ட் இன்சார்ஜ் ஃபார் த வேரியஸ் ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட்டு ரிசர்ச் கெமிஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஏவாக அவங்க போகலாங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்ச் அசோசியேட் இன் ஃபண்டட் ப்ராஜெக்ட், நிறைய ஃபண்டட் ப்ராஜெக்ட் யூனிவர்சிட்டி அண்டு காலேஜில் ஃபண்டட் ப்ராஜெக்டில் ஜேஆர்எஃபாகவும் எஸ்ஆர்எஃப் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாகவும் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க சார். அது இல்லாமல் ஃபார்மசூட்டிக்கல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக அவங்க வந்து போகலாங்க சார். இவ்வளோ வேரியஸ் ஜாப்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கெமிஸ்ட்ரி பசங்களுக்கு நிறையாவே இருக்குதுங்க சார்.